Class 12 Max சமச்சீர் கல்வி Chapter 1 Applications of Matrices and Determinantல sum number 15 இது வந்து exercise 1.1ல last sum. ஓகே, decrypt the received encoded message. ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் அது நம்பரில் இப்படி என்கோட் ஆகி இருக்குது. ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அது என்ன மெசேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்கிரிப்ட் மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வந்திருக்குன்னு மெசேஜை கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு வந்திருக்க மெசேஜ் பேர் என்கிரிப்ட். அதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஏ இன்வெர்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ அவங்களே கொஸ்டின் சொல்லிட்டாங்க, டீக்ரிப்ட் மேட்ரிசஸ் அஸ் இட்ஸ் இன்வெர்ஸ் எடுத்துட்டாலே அது டீக்ரிப்ட் ஆகிடும். அந்த டீக்ரிப்டை வச்சு நமக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கலாம். A equal to -1 -1 2 1. இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிவன் மேட்ரிக்ஸ். இது என்கோட் ஆயிருக்கு, இதை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இதை A இன்வெர்ஸ் பண்ணாலே போதும். ஸோ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant A adjoint A. ஓகே, டிட்டர்மெண்ட் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஜஸ்ட்டு இதை ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும். -1 இதை ரெண்டையும் க்ராஸ் பண்ணணும். -2 க்ராஸ் பண்ணணுன்னா மல்டிபிள் பண்ணணும். ஓகே, -1 -2 ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே, அடுத்து அட்ஜாயின் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அட்ஜாயின் ஃபார்முலா என்னது? அட்ஜாயின் ஏ இஸ் இது ரெண்டையும், இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மாற்றி எழுதணும். அடுத்து இந்த சைடில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் அப்படியே எழுதிக்கணும். சைனை மட்டும் மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே மைனஸ். இந்த மாதிரி பண்ணுறது தான் அட்ஜாயின். ஓகே, இப்போ நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் பண்ணிடலாம். 1/determinant A is 1, adjoint A is 1 1 -2 -1. அப்போது ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், நம்ம டீகோட் பண்ணிட்டோம், டீக்ரிப்ட் பண்ணிட்டோம். இதை நமக்கு வந்த மெசேஜோடு மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நமக்கு வந்த மெசேஜ் என்னது? 2 -3. இதை நமக்கு கிடச்சிருக்க இப்போது இந்த மேட்ரிக்ஸோட நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இது வந்து இந்த மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம். ஸோ 2 × 1 2 -3 × -2 +3 2 6. ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் 2 × 1 2 -3 × -1 -3. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 8 5. ஓகே, இதே மாதிரி இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. என்னது? 24. ஸோ 24 மெசேஜ் மேட்ரிக்ஸ் என்னது? நம்ம என்கோட் பண்ணி வச்சுருக்கோம். என்னது? ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம் 20 × 1 20 4 × -2 -8. First row with second column 20 × 1 20 4 × -1 so -4. Answer is 20 - 8 12 20 - 4 16. இப்போது இதுதான் ஆன்சர். இந்த நம்பரை எப்படி நம்ம மெசேஜாக மாற்றுறது? 8th லெட்டர் வேரியபிள் ஆல்ஃபபெட்டில் 8th லெட்டர் யார், 5th லெட்டர் யார், 12th லெட்டர் யார், 16th லெட்டர் யாருன்னு பார்க்குறோம். 8th லெட்டர் இஸ் H, 5th லெட்டர் இஸ் E, 12th லெட்டர் இஸ் L, 16th லெட்டர் இஸ் P. ஸோ இப்போ அந்த மெசேஜை சேர்த்து பார்க்க போகிறோம். HELP. அப்போ நமக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஹெல்ப் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இப்படி தான் நம்ம மெசேஜை டீகோட் பண்ணணும். தேங்க்யூ.